மீன் வலையை போட்டது யாரு? சீமோனா, பேதுருவா, யூதாஸா? அதில் கரெக்டாக இருக்கும். கரெக்டு. இப்போ பேதுரு வலையை போட்டாச்சு. இப்போ அந்த பேதுரு வலை போடும்போது இந்த அனாயிண்டிங் பேதுருக்கு எந்த இடத்துல இருந்தது? கரெக்டாக சொல்லுங்க. தேவ அனாயிண்டிங் அவன் கண்ணு மேலே பட்டது. அவன் காரியம் இதுவரையும் அவன் கண் வெறுமையாக இருந்தது. இப்போ பார்க்குற இடம் பெருக்கத்தை பார்க்குறான். அல்லேலூயா. விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அல்லேலூயா. அவன் போகிற இடம்லாம் அதுக்கப்புறமேட்டு அவன் கண்ணு முழுவதும் அவன் எழுந்து பிரசங்கிக்க ஆரம்பிச்சானா பெருக்கத்தை பார்க்க ஆரம்பிச்சான். விசுவாசிக்கிறாமேன்னு சொல்லுவேமே. அவன் கண்ணு இதுவரையும் என்ன பார்த்துருக்கொண்டு இருக்கு? இன்னைக்கு உன் கண்ணு தான் உன் சரீரத்துக்கு வெளிச்சம். நம்ம கண்ணு எதை பார்க்குது? வெறுமையை பார்த்து கொண்டிருக்கு, இயலாமையை பார்த்து கொண்டிருக்கு, ஒண்ணுமே இல்லைன்னு பார்த்து கொண்டிருக்கு, தோல்வியை பார்த்து கொண்டிருக்கு. ஆனா என் தேவனாகிய கர்த்தர் இன்னைக்கு உன்னோடு பேசி கொண்டிருக்கிறார். உன் கண்ணு மேல தேவ அபிஷேகம் இருக்குன்னா நீ பார்க்குற காரியம் எல்லாம் நலமா இருக்கும். அல்லேலூயா.